ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லென்த் வீடியோ பண்ணலான்ட்டு. ஒன்றும் இல்லை, விஜயகாந்த் சார் பற்றி தான். விஜயகாந்த் சாரை பற்றி நான் சில விஷயங்களை சொல்லி ஆகணும். அப்படி சொன்னால் தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். உள்ளுக்குள்ளார எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் சொன்னால் தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். என்னுடைய மன அமைதிக்காகவும் நிம்மதிக்காக தான் நான் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்கிறேன். இப்போ விஜயகாந்த் சார் எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு 10 வருஷமாக அவர் கொஞ்சம் நெஞ்ச சித்திரவதைகள் அனுபவிக்கலை, நிறைய சித்திரவதைகள் அனுபவிச்சிருக்காரு. உடல் ரீதியாக, மன ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்காரு. அவர் போகிற இடத்துலலாம் போய்ட்டு பத்திரிகைக்காரங்க தொந்தரவு பண்ணுறது, கேள்வி கேட்குறது, குடைச்சல்களை கொடுக்குறது, அவரை அசிங்கப்படுத்துறதுக்கு, அவமானப்படுத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு இடத்துல பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நான் புதுசாக ஒன்று சொல்ல போகிறேன். ஆனால் இந்த ஃபேஸ்புக்குங்கெல்லாம் ட்ரோல் பண்ணுவாங்க, டூப்ளிகேட் ஐடி வச்சு. அது பண்ணுறவங்களாம் யாராக வேணாலும் இருப்பாங்க. ஆனால் இயக்குறவங்கன்னு சில பேர் இருப்பாங்கள்ல, ஒருத்தரை இயக்குறவங்கன்னு சில பேர் இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது, என்ன நடக்குதுன்னு நான் பல வருஷமாக நான் தேடி 2015லேருந்து தேடுறேன், 2014லேருந்து தேடுறேன், 2014-15லேருந்து தேடுறேன். ஒரு அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா இவங்க கிரிமினல் மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு அவ்வளோ வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கும் பல்வேறு பிரச்சனைகளையும் அவமானங்களையும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. வீட்டாளுங்க மூலமாக ஒரு பக்கம் டார்ச்சர், எங்கள் அம்மா மூலமாகவே, வெளியாள் கிடையாது, எங்கள் அம்மா மூலமாகவே டார்ச்சர், எங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க மூலமாக டார்ச்சர். எந்த வேலையை தொட்டாலும் அந்த வேலைக்கு பல்வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது. இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக நான் கொஞ்ச நாள் எல்லா வேலையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ வீடியோஸ் பண்ணுறதை நிப்பாட்டி வச்சுருந்தேன். நான் பண்ணுறது கிடையாது. அப்புறமா தான் எனக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சு. எதுக்கு இதை பண்ணுற அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை அடிக்கிறதுக்கு போயிட்டேன். அடிச்சிருக்கேன் ஒரு தடவை. எதுக்காக பண்ணுறேன், யாருக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சுற்றி வளைச்சி சொன்னாங்க. யார் பண்ணியிருப்பாங்க, ஏது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் தேட ஆரம்பித்தேன். என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறமா பார்த்தோம்னாக்கா கடைசி இல்லாமல் தான் தெரிஞ்சிச்சு, இதோட பின்னடியில் எனக்கு இப்போதைக்கு பொண்ணு கொடுத்துருக்குற என்னுடைய மாமியார், முரட்டு சோழங்கம்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம், முரட்டு சோழங்கம்பட்டி மணிமேலைங்கிறவங்க, அவங்க மேலே எனக்கு ரொம்ப டவுட் இருந்தது. ஆனால் நான் உஷாராயிட்டேன்னா அவங்க உஷாராயிடுவாங்கள்ல, அதனால் நான் கண்டும் காணாத மாதிரி அமைதியாக இருந்தேன். ஆனால் பின்னால் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, இவங்க தான் முக்கிய கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆளுங்களை தூண்டி விடுறதுலேருந்து இல்லாத கேப் மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறது வரைக்கும் என்னுடைய மாமியார் தான் செய்யுதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அது இப்போ சமீபத்தில் போன மாதத்தில் எனக்கு 100% ஊர்ஜிதம் ஆகிடுச்சு, அவங்க தான் செய்கிறாங்க அப்படின்னு. இந்த 2011 விஜயகாந்த் பிரச்சார சமயத்தில் வடிவேல் பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். இது மாதிரி விஷயங்கள்லாம் மறைமுகமாக பிரச்சனைகளை உருவாக்குறது ஆளுங்களை. இதை எப்படி உருவாக்குனா சித்தக்கலைன்னு சொல்லுவாங்க. சித்தக்கலை கொண்டு ஒரு மனுஷனை இயக்குவது, அவங்களுடைய மூளையை கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்கள பயன்படுத்திக்கிறது. இது மாதிரி இப்போ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டு அவங்க கண்ணு முன்னாடி இந்த நம்பர் மூலம் தான் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா என்ன நினைப்போம், வடிவேல் மூலமாக தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் இவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அதுக்கு நம்ம தவறான மனிதர்களை தவறானவங்க தான் இவங்க தான் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணக்கு வச்சுருப்போம். ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னணியில் நடக்கிற சில ஆன்மீக பித்தலாட்டம். நான் ஒரு தெளிவாக சொல்கிறேன், இது ஒரு ஆன்மீக பித்தலாட்டம். இது தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து செய்யணும். அதாவது பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். பிரச்சனைகளை உருவாக்கும் போது இந்த பிரச்சனைக்கு இந்த சாமியை கும்பிடணும், இந்த பிரச்சனைக்கு இந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய ஆன்மீக பித்தலாட்டம். அப்போ இதன் மூலமாக பயனடைய போகிறவங்க யார்? சில போலிச்சாமியார்கள், தப்பு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தப்பான மனிதர்கள், இவங்க தான் பலனடைவாங்க. அப்படிங்கிறப்போ என்னுடைய மாமியார் ஒரு சாமியாடி, அது ஒரு போலிச்சாமியார். சாமியாடினா ஏன்னு கத்திக்கிட்டு கையை தூக்கிட்டு அப்படியே ஆடுவாங்கள்ல, பார்த்துருக்கீங்களா? சாமி ஆட்டுறவங்களாம் எப்படி ஆடுவாங்கன்னு, அந்த மாதிரி ஒரு போலிச்சாமியாடி. ஆனால் இந்தாயே நான் எப்படியாச்சும் கை காலமாக பிடிச்சி போகணுன்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணேன்.
ஆனால் நிறைய தடவை மிஸ்ஸிங்கு. ஒரு தடவை அந்த ஊருக்குள்ளார வெள்ளை வேலைச்சி பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு சாமி ஆடினாங்க. பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேய் ஆடினாங்க. அப்போது நான் கொஞ்சம் என்னடா இது போர் அடிக்குது, என்னடா பேய் பிடிச்சது அது பிடிச்சதுன்னு சொல்லிட்டு இதே வேலையான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெளில போனேன் பாருங்கள். அந்த கேப்பில் இந்த சாமி ஆடி இருக்குது. அந்த நேரத்தில் என்னால் பார்க்க முடியலை. அப்படி பார்த்துருந்தேன்னா கேமராவில் ஷூட் பண்ணியிருந்திருப்பேன். அந்த ஒரு சாமி ஆடிங்கிறத நான் கேமராவில் ஷூட் பண்ணி நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். நான் கொஞ்சம் அங்கிட்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் பாருங்கள். அந்த டைமில் இந்த சாமி ஆடி இருக்குது. நான் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டதுக்கு இவங்க சாமி ஆடினாங்கன்னு சொன்னாங்க. இந்த முகத்தை பார்த்தா திருட்டு சிரிக்கி மாதிரி அப்படியே திரும்பிக்கிட்டது. அப்போ ஏதோ கிரிமினல் வேலை நடக்குது, இந்த ஏதோ கிரிமினல் வேலை பண்ணுது அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்குள்ளார பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி விடுது. அதாவது அவங்க பொண்ணை வச்சு புதுசாக பிரச்சனைகள் உருவாக்கி விடுறது. எங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ளார ஏதாவது சண்டையில் மூட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது, நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. இதெல்லாம் பண்ணி என்ன எப்படியாச்சும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி விட்றதுக்கு பிளான் போட்டுருக்கு. என்னிட்ட கேட்டுச்சு, நீங்கள் வெளிநாட்டுக்கே போயிருங்க, வெளிநாட்டுக்கு போய் தங்கிடுங்க, எதுக்கு இங்கே கிடக்கணும், இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லவங்க மாதிரி நடித்த நாடகம் வந்துச்சு. ஆனால் இங்கே என்ன நடக்குது, யார் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் மலேசியாவிலேருந்தே வந்தேன். ஏன்னா மலேசியாவில் நடக்கும்போது எனக்கு கொலை முயற்சி அட்டாக்கெல்லாம் நடந்துருக்கு. பல சமயம் நிறைய பேரை வச்சு தூண்டி விட்டு எனக்கு எதிராக அடிக்கிறதுக்கும் வெட்டுறதுக்கும் ஆளுங்களை அனுப்பிச்சி விட்டு என்னென்ன பண்ணியிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இங்கே தங்கியிருக்கிறேன். இது என்ன பண்ணுது, என்னை எப்படியாச்சும் வெளில கிளப்பி விடணுங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளார பல்வேறு பிரச்சனைகள் உருவாக்கிட்டு ப்ரெஷர் டார்ச்சர்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. 2016 பிப்ரவரியில் நான் இங்கே ஊருக்கு வந்தேன். February 14th நான் இங்கே வந்து இந்தியாவுக்குள்ளார வரேன். திருச்சியில் வந்ததுக்கப்புறம் நான் இங்கே பார்த்த சில விஷயங்கள், விஜயகாந்த் அந்த சமயத்துலலாம் சரியாக நடக்க முடியாமல் பேச முடியாமல் ரொம்ப தடுமாறுறாரு. அப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் கிடையாது. நான் என்னோடய வீடியோஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு நேரம் கிடைக்கும்போது யாராவது பசங்க ஏதாவது பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை போய் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது விஜயகாந்த் சாரை பற்றி சில ட்ரோல் வீடியோக்கெல்லாம் வரும். விஜயகாந்த் குடிக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லி நடக்க முடியாமல் தள்ளாடி வராரு அப்படிங்கிற மாதிரி ட்ரோல் பண்ணி அந்த அஞ்சான் பட டயலாக், முதல்ல நீ தான் நம்ம இல்லை, உன் கால் தரையில் படலை, முதல்ல நில்லு அப்புறமா சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரோல் பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ இதெல்லாம் யார் பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க, இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜயகாந்த் எவ்வளோ பெரிய நல்லவர்னு எல்லாருக்குமே தெரியும். மக்களுக்கு அவர் கண்ணுக்கு தெரிஞ்சு யாரும் கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்படுறாங்கன்னா அவர் காதுக்கு கேட்டுறக்கூடாது. அவர் காதில் கேட்டுச்சுன்னா போய் அவங்களுக்கு போய் என்னென்னு பாரு, ஏதோ பிரச்சனை போல சொல்லி ஆளுங்களை அனுப்பிச்சி விட்டு என்னென்னு பார்ப்பார். அவர் கண்ணுக்கு கஷ்டம் தெரிஞ்சால் உதவி செஞ்சிருவார். ஏன்னா கள்ளங்கவடம் இல்லாத மனுஷன். அப்போது ஒரு நல்ல மனுஷனையே வந்து துரத்தி இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்கனாக்கா நாளைக்கு நம்மளாம் ஏமாத்துறோம். நாமெல்லாம் எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி போகிற ஆள். அவர் ஓடி உதவி செஞ்சால் 10 பேர் வந்தாலும் பயப்பட மாட்டார், 20 பேர் வந்தாலும் பயப்பட மாட்டார், அடிப்பார். இரும்பு மாதிரி அவர் உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும், மனசு நல்ல திடமான ஒரு மனுஷன். எதுக்கும் உடஞ்சி போகிற ஆள் கிடையாது. திடமான மனுஷன். 10 பேர் வந்தாலும் அடிப்பார், 20 பேர் வந்தாலும் தனியாக நின்று அடிப்பார். அந்தளவுக்கு சினிமாவில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கை ஹீரோ வேறு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் தேட ஆரம்பிக்கும்போது எனக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கும் அதாவது என்னை வந்து என்னுடைய மாமியார் போட்டு இந்த மாதிரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஜாதகத்தை கொண்டுட்டு போயிட்டு எங்கள் வீட்டாளங்கள்ட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய ஜாதகத்தை எல்லாம் கொண்டுட்டு போயிட்டு காமிக்கிறது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு டிவோர்ஸ் அதை பண்ணி அதோட பின்னணியிலே என் மாமியார் தான் இருக்கிறது. அது வந்து எப்படின்னா வெள்ளையம் வெள்ளச்சி ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி தான் ஆரம்பித்தாங்க. பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படி தான் ஆரம்பித்து பித்தலாட்டங்களை பண்ணி பிரித்து வச்சாங்க. டிவோர்ஸ் பண்ணி ஏன் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஒரே வாரத்தில் ஏன் டிவோர்ஸ் பண்ணி வச்சாங்க, எனக்கு எதுவுமே புரியாமல் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு பல்வேறு பிரச்சனை. இப்போ மறுபடியும் செகண்ட் மேரேஜ் பண்ணி தான் எனக்கு நிறைய பிரச்சனைகளும் விஷயங்களும் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய மாமியார் மணிமேகலை என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்யும். எனக்கு இப்போ கட்டி வச்சுருக்கிற வினிதாங்கிற பொண்ணு, அவங்க அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய கிரிமினல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. நான் ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ ஏதோ சாப்பாட்டில் ஏதோ துவையல் மாதிரி அரைச்சி கொடுத்தாங்க. இது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அது பதப்படுத்தின உணவா, சமைச்ச உணவா, இல்லை துவையல் மாதிரி அரைச்சதா எதுவும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா பச்சையாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவில் ஒரு கெடுதலும் இருக்கும், நல்லதும் இருக்கும்.
அதே மாதிரி சமைச்சு சாப்பிட்றது வயிற்றுக்கு ஒவ்வாமல் ஏதாச்சும் ஒன்று ஆகிடும். அப்படிங்கிறப்ப ஒன்று சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் உடம்புல எனக்கு என்னென்னமோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஒரு 2-3 மாதத்துல ஒரு மாதிரி உடம்புக்குள்ளார ஏதோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. என்னடா உடம்புக்கு ஏதாவது பண்ணுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொன்னேன். அப்புறம் ஒரு தடவை இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைன்னு சொன்னோன்னே என் தம்பியும் ஏற்றுக்கிட்டான். என்னுடைய தம்பி சரி வா 2 பேரும் பாய் ஒருத்தர் அங்கே போய் வயிறு ஊதுறவங்கள்ட்ட போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போனோம். அப்படி போகும்போது எனக்கும் சரி என் தம்பிக்கும் சரி ஒரே மாதிரி மருந்துகள் ஊதுனோன்னு நிறைய மருந்துகள் மாதிரி வந்து கொட்டுச்சு. இந்த கையில் தொடாதீங்க, சில மாந்திரிக வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க, சில மாந்திரிக வேலை பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு ரொம்ப கெடுபடியாக இருக்குது, எல்லா பேரும் நிறைய பேத்துக்கு வரும், மையா நிறைய பேத்துக்கு வரும், ஆனால் இது உங்களுக்கு வந்து ரொம்ப மோசமானதாக இருக்குது, நீங்கள் இதை கையில் தொட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். இதை நீங்கள் கையில் தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிவிட்டு அதை இதை கொண்டு போய் நெருப்பில் போட்டுருங்க, கையில் யாரும் தொட சொல்லாதீங்க, நெருப்பில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். பாய் ஒருத்தர் தஞ்சாவூரில் தான் இருக்கார். நிறைய பேர் அவங்கள்ட்ட வயிறு ஊதுறதுக்கு போவாங்க, குழந்தைங்கள்லேருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நம்பிக்கையாக வயிறு ஊதுறதுக்கு போவாங்க. ஓரளவுக்கு நம்பிக்கையாக பண்ணி கொடுப்பாரு. அப்போது எனக்கு அந்த ஒரு விஷயம், அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்தாங்களே சாப்பிட்றதுக்கு அப்படின்னு எனக்கு அதே ஞாபகமாக இருந்துச்சு. ஒரு வேளை அதுதான் நம்மளுக்கு உடம்புக்கு ஒத்துக்காமல் என்னென்ன மாதிரியாக பண்ணியிருக்குதோ அப்படின்னு. ஏன்னா ஒரு சில மாந்திரிக வேலைகளுக்கு இந்த இலைகளை எல்லாம் பயன்படுத்துவாங்க. இப்போ சாமி ஆடுறவங்க வேப்பிலை இலை பயன்படுத்துகிறாங்கல்ல, அதே மாதிரி சில விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக ஒரு சில இலை தலைகளை வந்து யூஸ் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. அது ஆன்மீகவாதிகளுக்கு மட்டுமே, ஆன்மீகவாதிகள் ஒரு சில பேருக்கு மேலே தெரிஞ்ச விஷயம், நம்மளுக்கு தெரியாது. ஒரு டைமு அது மட்டும் இல்லாமல் இந்த விஜயகாந்தை வந்து பத்திரிக்கைக்காரங்க துரத்து கேள்வி கேட்டாங்கல்ல, நோண்டி கேள்வி வைப்பாங்களே, அது மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கி விட்டு என்னை வந்து என் மாமியார் நோண்டிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு கடுப்பாயிடுச்சு. நான் தான் கேட்டேன், நீங்கள் என்ன பத்திரிக்கைக்காரங்கன்னா நான் என்ன கிரிமினலான்னு கேட்டேன். நான் என்ன கிரிமினலா, திருடுறேனா, ஏமாத்துறேனா, பொய் பத்திரல மாட்டேன்னா, நீங்கள் என்ன நோண்டுறதுக்கு கேள்வி கேட்குறதுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். எதுவுமே இல்லை கேட்டேன். நான் பாட்டுக்கு சும்மா வேலைக்கு போய்ட்டு வந்துக்கிட்டு இருப்பேன். உங்களை அங்கே பார்த்தேன்னு சொன்னாங்க, உங்களை இங்கே பார்த்தேன்னு சொன்னாங்க. பாய்க்கு வந்ததெல்லாம் ஏதாவது சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கு போகிறது கிடையாது. வரதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க ஆரம்பித்தேன். இந்த பொண்ணு எனக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்க பொண்ணு, நீ ஏன் இங்கே வீட்டுக்கு வராதாங்க. ஆனால் அந்த பொண்ணு மட்டும் போகணுமா. அது அவங்களுடைய நோக்கம், அங்கே போய் அவங்க பேசுகிறது என்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியக்கூடாது. அவங்க அம்மாவும் பொண்ணும் என்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியக்கூடாது. நான் வீட்டில் இருந்தேன்னா என்னை வெளியில் போன்னு சொல்லிவிட்டு எங்கேயாச்சும் கிளம்புன்னு சொல்லி இந்த பொண்ணு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். எதுக்கு என்னை துரத்துற, எதுக்கு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்க, ஏன் நீ வீட்டில் உட்காந்து என்ன பண்ண போகிற, நீ ஆட்டோ ஓட்டுறதுக்கு போ அப்படின்னு சொல்லி துரத்திக்கிட்டே இருக்கும். எனக்கு பின்னால் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சு. ஏன்னா இவங்க பேசிக்கிறது வந்து எனக்கு தெரியக்கூடாது. நான் வீட்டில் இருந்தாலும் அவங்களால பேசிக்கிற முடியாது. இதுக்காக வந்து என்ன அந்த பொண்ணு வந்து துரத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு வந்தால் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், நான் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு ஆட்டோ ஓட்டுறதுக்கு வந்துடுவேன். பின்னால் தான் தெரிஞ்சிருக்கு அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு நல்லா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டுருக்குதுங்க அப்படின்னு. எனக்கு எதிராக என்கிட்டேருந்து நகை வாங்கி அடகு வச்சாங்க, திருப்பி கொடுக்கல, வட்டியும் கட்டலை. 6 வருஷமாக நான் தான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன். நிறைய அந்த பொண்ணுக்கு ஒரு மோதிரம் போட்டு விட்டேன், அரைப்பொன் செயின் பொண்ணு போட்டு விட்டேன். எல்லாத்தையும் போனப்போ போயிட்டு கழட்டி கொடுத்து வந்துருச்சு. நான் வந்து ரேஷன் கார்டு போடுறதுக்கு நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இவங்க பொண்ணை கொண்டுட்டு போய் அவங்க வீட்டில் தங்க வச்சுக்கிச்சு. 100 நாள் அட்டை எழுதி போடுறேன், அவங்க பொண்ணை கொண்டு போய் தங்க வச்சுக்கிச்சு. இப்படி நான் எதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கு மூவ் பண்ணுறேன்னா அப்போயெல்லாம் அவங்க பொண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டில் தங்க வச்சுக்கிறோம். இங்கே வரக்கூடாது. அந்த நேரம் பார்த்து அவங்க பொண்ணை வந்து ஏதாவது தூண்டி விட்டு சண்டை போட சொல்லுவேன், என்கிட்ட வம்பளுக்கு சொல்லுவேன். நானும் எவ்வளோ தான் பொறுத்து போவேன். கோவத்தில் அடித்து போட்டுருவேன். நான் அடிக்கிறேன், வதைக்கிறேன், சித்திரவதை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என்னை பற்றி ஊர் பூரா அவதூறு பரப்புறது. என்னுடைய மாமனார் வரும்போதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் தூத்தி வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு வந்தாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது எனக்கு வந்து கெட்ட பேர் உண்டு பண்ணணும். ஏன்னா நான் 2015 நான் ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுலேருந்து இந்த மறைமுகமாக எனக்கு சில அவமானங்களையும் சில அசிங்கமான வார்த்தைகளையும் கமெண்ட்ஸ்லாம் இவங்களால தூண்டி விட்றாங்க இல்லையா. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி என்னை அவமானப்படுத்தினவங்க இப்போ நேரடியாகவே என் வாழ்க்கைக்குள்ளார வந்திருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன அசிங்கப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் மட்டும்தான். இந்த பொண்ணுக்கு என் கூட வாழணுங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. என்ன வந்து அவமானப்படுத்தணும். அதாவது தனக்கு ஒரு கண்ணு போனாலும் அவனுக்கு 2 கண்ணு போகணும். எனக்கு ஒரு கை போனாலும் அவனுக்கு 2 கையும் போகணும். எனக்கு ஒரு கால் போனாலும் அவனுக்கு 2 காலும் போகணும்.
இதுதான் அந்த பொண்ணோடைய நோக்கமும் அவங்க அம்மாவோடைய நோக்கம். என்னை வந்து பயன்படுத்திக்கிறணும், நல்லா யூஸ் பண்ணிக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு என்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறணும், ஏதாச்சும் என்ன வச்சு அவங்க முன்னேறிக்கிறணும், இல்லை நாங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் ஒத்துப்போ அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு மெகா சீரியல் மாதிரி நாடகத்தை நடத்தும் வீட்டுக்குள்ளார. அண்ணன் தம்பி சண்டையை மூட்டி விடும். நிறைய தடவை பார்த்துருக்கேன். தேவையில்லாமல் என் தம்பி ஒய்ஃபை வந்து வம்புழுக்கும். இந்த பொண்ணு சும்மா இருக்கும்போது வம்புழுக்கும். அந்த பொண்ணு துணி துவைக்க போனால் தான் அந்த பொண்ணு துணி துவைக்கிறதுக்கு போகும். அந்த பொண்ணு ஏதாச்சும் துணி காய போகிற இடத்துல அந்த பொண்ணு அவங்களுக்கு கேட்டாக்க எனக்கு தான் அதிக உரிமை. ஏன்னா அண்ணன் தம்பி நாங்கள் ஒரு வீட்டில் இருக்கோம். இப்போ எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதில் வந்துட்டு அவனுக்கு அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே 2 பெட்ரூம் இருக்குது. எனக்கு எப்படி வீட்டுக்குள்ளே எல்லா உரிமை இருக்குது, என் தம்பிக்கும் உரிமை இருக்குது. நாங்கள் 2 பேரும் இந்த காசு பணத்துக்கெல்லாம் பெருசாக ஆசைப்பட மாட்டோம். எங்களுக்கு அந்த காசு பணத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த பொண்ணு என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, நிறைய வந்து இப்போ பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகளை நடத்தி ஃபேமிலிக்குள்ளார ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ண ஆரம்பிச்சிச்சு. அண்ணன் தம்பி அடிச்சிக்காத குறைய பெரிய அளவில் சண்டையை கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு. இதெல்லாம் பண்ணது கூட பரவாயில்ல. என் தம்பி ஒய்ஃபு 2 பசங்க. பெரிய பையனுக்கு ஒரு 5 வயசு, சின்ன பிள்ளைக்கு 3 வயசு. 3 வயசு. இப்போ ஜூன் வந்துச்சுனாக்கா 2 பிள்ளை. இப்போ ஜூன் மாதம் வந்துச்சுனாக்கா 2 பேருக்கும், பெரிய பையனுக்கு 5 வயசு, சின்ன பிள்ளைக்கு 3 வயசு. 2 பேருமே பசங்க. பைக்கில் ஃபேமிலியோடு போயிட்டுருக்கும்போது இந்த மாந்திரிக வெள்ளம் கற்று வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் பஸ்ஸை வச்சு குடும்பத்தோடு அடித்து தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணிட்டு குடும்பத்தோடு அடித்து தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எப்போனாக்க போன வருஷத்தில் ஒரு 2-3 அதாவது போன வருஷத்தில் ஒரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிய வருது. அது வரைக்கும் அதாவது இந்த ஒரு சம்பவம் நடந்து ஒரு 3 மாதமாக 2 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஃபேமிலியே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, காலி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியும், ஆனால் உண்மையை சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா இந்த சோழகம்பட்டி குடும்பத்தாருக்கு எப்போயெல்லாம் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்களோ, எப்போயெல்லாம் எனக்கு கோவம் வந்து அந்த பொண்ணை அடிக்கிறனோ, அப்போயெல்லாம் போயிட்டு எங்கள் அம்மா போய் அவங்கள தூண்டி விடும். அவன் மேலே போலீஸ் கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவனை போலீஸில் பிடிச்சி போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள தூண்டி விட்டுட்டு இங்கிட்ட வந்து என்கிட்ட எங்கள் அம்மா நல்லா மாதிரி பேசும். எனக்கு தெரியாது. அப்புறமா தான் அங்கிட்டு போனோம்னா தெரியும். எங்கள் அம்மா எனக்கு தெரியாமல் அந்த ஊருக்கு போயிருக்கிற விஷயமே எனக்கு அப்புறமா தான் தெரிய வரும். என்ன வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும். நான் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் யூடியூப், ஆனால் ஃபேஸ்புக்கில் நான் வீடியோஸ் பண்ணதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரியும். நான் எங்கள் அம்மா தான் சொல்லியிருக்கேன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி விட்டு என்னை எங்கள் அம்மா அவமானப்படுத்திக்கிட்டே இருந்த விஷயமெல்லாம் எனக்கு அப்புறமா தெரிய வந்துச்சு. ஆனால் பின்னால் எங்கள் அம்மா பண்ண ஒரு நாடகம் என்னென்னா பார்த்தோம்னா, எங்கள் அம்மா போய் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்துருச்சு. எங்கள் அம்மா போய் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்துக்கிட்டு அந்த முக்கிய பொறுப்பு மாவட்ட செயலாளர் இருப்பாங்கள்ல, அவங்க கூடலாம் பேச்சுவார்த்தை பழக்க வழக்கம் பிடிச்சிக்கிட்டு பார்த்தோம்னா, தோழர் வாங்க தோழர், நல்லா இருக்கீங்களா தோழர், சாப்பிடுங்க தோழர், வீட்டுக்கு அப்பப்போ வந்துட்டு போங்க தோழர் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்றுனாக்க கம்யூனிஸ்ட் கட்சியில் மாவட்ட செயலாளர் தெரியும். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா அது சரி. அதான் நான் கேட்டேன், ப்ராப்ளம்னா வருவாங்கன்னு சொல்கிறியே, இங்கே என்ன திருடுறோமா, கொள்ளையடிக்கிறோமா, கிரிமினல் வேலை செய்கிறோமா அப்படின்னு கேட்டேன் எங்கள் அம்மாக்கிட்ட. நாம் தப்பு பண்ணலை, நீ என்னத்துக்கு அவங்கள தெரிஞ்சு வச்சுருக்கேன் இவங்கள தெரிஞ்சு வச்சுருக்கேன்னு. அப்போ உன்னுடைய நோக்கம் நீ எனக்கு எவ்வளோ பிரச்சனையில் உண்டு பண்ணி விட்ற, என்னை எத்தனை வாட்டி அவமானப்படுத்தியிருக்க, சோழகம்பட்டிக்காரங்களை போய் தூண்டி விட்ற, எனக்கு திருமணம் பண்ணி வச்சுக்கிறவங்கக்கிட்ட இல்லாத போலாம் சொல்லி தூண்டி விட்ற, என்னுடைய மாமியார்கிட்ட போய்ட்டு உன்னுடைய சம்மந்திக்கிட்ட போய்ட்டு என் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி தூண்டி விட்ற. இவ்வளோ வேலைகளை பார்த்துட்டு நீ போய்ட்டு அரசியல் செய்கிறிய, அப்போ வந்து உனக்கு அரசியலில் அதாவது எனக்கு அரசியல் போட்டியா நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உனக்கு அரசியல் பண்ணணுன்னா ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துக்கிட்டு பண்ணு, நான் வேண்டான்னு சொல்லலை. என்ன எதுக்கு நீ டார்கெட் பண்ணுற? நான் யார்? நீ பெத்த புள்ள. நீ பெத்த புள்ளையோட வளர்ச்சியை பார்த்து உனக்கு இவ்வளவு பொறாமைகள் எதுக்கு? அப்போ பெத்த புள்ள நல்லா இருக்கணுங்கிற எண்ணமே உனக்கு சுத்தமாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்ததும் நல்லவ மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இப்போ எங்கள் அம்மா போய் கொள்ளைக்காட்டில் தங்கிக்கிடுச்சு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் இப்போ கொள்ளையில் தான் தங்கியிருக்காங்க, வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க அவசியமாக. அப்போது ஒரு பெத்த புள்ளையோட வளர்ச்சியை பார்த்து எந்த தாயாவது பொறாமப்படுவாங்களா? எங்கள் அம்மா பட்டுச்சு. சோழகம்பட்டிக்காரங்க பண்ணக்கூடிய எல்லா அயோக்கியத்தனத்துக்கும் எங்கள் அம்மா வந்து உடந்த பண்ணுறதெல்லாம் வந்துட்டு தான் மாட்டிக்கிற போகிறோம். இப்போ சோழகம்பட்டிக்காரங்களை நான் பிடிச்சிட்டேன், கைங்கலமாக பிடிச்சிட்டேன், அவங்க மேலே ஏதாவது ஒரு கீஸுன்னு ஃபைல் ஆகிடுச்சுன்னா எங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் மாட்டோம். ஏன்னா எல்லா பேரும் கூட்டு களவாணிகள். ஏன்னா நான் மலேசியாவில் இருக்கும்போதுலேருந்து எங்கள் அம்மா பேரில் எவ்வளோ, எங்கள் அம்மா அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன்னு
அந்த எங்கள் அம்மாவோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் புக்கை எடுத்து பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். 2013லேருந்து 2015-16 வரைக்கும் எவ்வளோ வரவு செலவுகள் பண்ணியிருக்கேன்னு அந்த அக்கௌண்ட் புக்கை பார்த்தா தெரிஞ்சிடும். அதே போல் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ நான் ஆட்டோ வாங்கினதுக்கு அப்புறம் டியூ கட்டுறதுக்காக இந்த குழுவில் லோன் எடுக்கிறது, அப்புறம் நான் ஒரு கடை வச்சுருந்தது அதுகளை ரன் பண்ணுறதுக்காக மகளிர் சுய குழு மூலமாக நான் இப்போ திருமணம் பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணு அக்கௌண்ட்டில் தான் நான் வரவு செலவு பண்ணேன். அந்த பொண்ணு அக்கௌண்ட்லேயே லட்சக்கணக்கில் வரவு செலவு பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா அக்கௌண்ட்லேயே வரவு செலவு லட்சக்கணக்கில் பண்ணியிருக்கேன். பணத்தாசை. நாளை பின்ன நான் பெரிய ஆளாக வந்தாக்கா அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த காசு பணத்தை ஆளுக்கு பங்கு எடுத்துக்கிறணும். எங்கள் அம்மா ஒரு பக்கெட்டு, இவங்க ஒரு பக்கெட்டு ஆட்டையை போடணும். இந்த பணத்துக்காக, கேவலம் இந்த பணத்துக்காக பெத்த பிள்ளைய நாசம் பண்ணுற எங்கள் அம்மா. இந்த பணத்துக்காக புருஷங்காரன் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற ஒரு கேவலமான ஒரு பொம்பளை இந்த வினிதாங்கிற பொண்ணு. நான் இப்போ திருமணம் பண்ணியிருக்கிற பொண்ணு. பணத்துக்காக இன்னொரு கேவலமான விஷயம் எங்கள் மாமியார் பண்ணுச்சு. என்ன அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக, வேணும்னே என்னை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக என் மாமியார் பண்ண வச்சேன். பெத்த மகளை மற்றவங்க கூட நெருங்கி பழக சொல்லி ஒரு கேவலமான வேலையை என்னுடைய மாமியாரை செஞ்சிச்சு. கூட்டி கொடுத்து மாமா வேலை பார்த்து புரோக்கர் வேலை. அதுக்கு நான் அசிங்கமாக திட்டிருக்கிறேன் அவங்கள. பெத்த மகளை இப்படி கூட்டி கொடுத்து பழகிறிய, வெக்கமாலையா நாக்கு பிடிங்கிட்டு சாவடின்னு கேட்டிருக்கேன். பெத்த மகளை என்ன அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்துறதுங்கிறதுக்காக பெத்த மகளை இப்படி கூட்டி கொடுத்து பழகிறிய அப்படின்னு சொல்லி என்கிட்ட கூட்டி கொடுக்குற, என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக உன் மகளை கண்டவங்கள்ட்ட கூட்டி கொடுக்குற. இந்த கூட்டி கொடுத்த பழப்பு பழகிறதுக்கு நாக்கை பிடிங்கிட்டு சார் ரோட்டில் போய் பாரு. அவன் எச்சி எல்லாம் எடுக்கிறான், பிளேட்டு கழுவுறான், கூலி வேலைக்கு போகிறான், நாற்று நடுறாங்க, களை எடுக்கிறாங்க, என்னென்னவோ வேலைகள் செய்யணும். சின்ன சின்ன வேலைகள் 50க்கும் 100க்கும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்படி உன் பெத்த மகளை கூட்டி கொடுத்து பழகிற அவளும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கண்டவங்ககிட்ட பழக்க வழக்கம் வச்சுருக்கிறா. நாளைக்கு என்ன அப்படின்னு பேர் வரும்? நான் ஆட்டோ ஓட்டுறது, நான் மகளிர் சுய உதவி குழு மூலமாக பணம் டிரான்சாக்ஷன் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுறது, என்னுடைய கடையை ரன் பண்ணுறது, இது பூரா என்னென்னு வரும்? உன் மக ஊரில் போய் கண்டவங்கள்ட்ட போய் எனக்கு காசு பணம் கொண்டு வந்து கொடுக்குறதாக சொல்லி என்ன அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ என்னுடைய ஜெராக்ஸ் கடை அதை நான் சேல்ஸ் பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். ஏன்னா நாளைக்கு பின்ன ஏதாச்சும் ஒரு பேர் வந்துச்சுனாக்க அந்த எச்சக்கலை புறம்போக்கு நாய் கண்டவங்கள்ட்ட போய் படுத்து கிடந்துட்டு அதன் மூலமாக என்கிட்ட கொண்டு பணம் கொடுத்து அதை வச்சு நான் கடையை ரன் பண்ணுறாங்க எனக்கு அசிங்கம் வரும். ஏன்னா நான் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன். எங்கள் குடும்பம் ஒரு நல்ல பேர் வாங்கின குடும்பம், வாழ்ந்த குடும்பம். இந்த மாதிரி துரோகி, எங்கள் அம்மா மாதிரி கலாவதி மாதிரி, எங்கள் அம்மா கலாவதி மாதிரி துரோகி மாதிரி ஆட்கள் உள்ளடி வந்ததுனால எங்கள் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிஞ்சு போன குடும்பம் ஒரு குடும்பம், எங்கள் குடும்பம். இப்போ மணிமேகலை அப்படிங்கிறவங்க மூலமாக, அவங்க பொண்ணு மூலமாக இப்போ எங்கள் குடும்பம் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் எங்கள் குடும்பம் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. என்னுடைய தம்பியை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதும், என் தம்பி பிஸ்னஸை போட்டு மறைமுகமாக டார்ச்சர் பண்ணுறதும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது எங்கள் குடும்பத்துக்கு. என்னுடைய தம்பி கடை வச்சுருக்கும் போது அப்படி தான் தொடர்ந்து என் தம்பியை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் பல்வேறு டார்ச்சர்கள். நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தொடர்ந்து டார்ச்சர், அவமானங்கள், ஆளை வச்சு அடிக்கிறது, பிரச்சனைகள் அது பண்ணுறது. நான் ஹோட்டல் வேலை பார்த்தேனாக்கா அங்கே அருவாளை தூக்கிட்டு வெட்டுறதுக்கு வரது, வீட்டு வேலை செஞ்சு அருவாளை தூக்கிட்டு வெட்டுறதுக்கு வரது, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களெலாம் தூண்டி விட்டு அவமானப்படுத்துறது. நாங்கள் போகும்போது வரும்போதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஜாடை பேசி திட்டுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. தெரியும் எங்களை தான் பேசுகிறாங்கன்னு தெரியும். எங்களை அதாவது நாங்கள் திருடுறோம், ஊரை கொள்ளையடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தூத்துவாங்க. நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை செஞ்சுட்டு நாங்கள் போயிட்டு இருக்கோம். நான் கஷ்டப்பட்டு ஹோட்டல் வேலை செஞ்சு, அடுப்படியில் வேலை செஞ்சு, என் தம்பியை படிக்க வச்சு ஆளாக்கி அவனுக்கு ஒரு ஃபேமிலி செட் பண்ணி, அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணி நான் வேலைக்கு போய் நான் உடம்பு உழைச்சி சம்பாதிச்சுட்டு இருக்கேன். ஆனால் நாங்கள் ஊரை கொள்ளையடிக்கிறோன்னு சொல்லி வாய்க்கு வந்தாலும் பேசுவாங்க. இப்போது ஒரு ஜெராக்ஸ் எவ்வளோன்னு தெரியும்? ஒரு பக்கத்துக்கு 2 ரூபா தான். ஒரு பக்கம் மொத்த ஜெராக்ஸ் எடுக்கும்போது 1 ரூபா 50 காசு போட்டுக்குறாங்க. 1.5 ரூபா கணக்குக்கு போட்டுக்கிட்டு இவ்வளவு கொடுங்க. இப்போ ஒரு 50 ரூபா கணக்கு வந்துச்சுன்னா, ஏன்னா கரண்ட் பில் இருக்குது, கூட வேலை செய்கிறவங்களோட சம்பளம் இருக்குது, வேலை செய்கிற அவனுடைய சம்பளம் இருக்குது, கடை வாடகை இருக்குது, பேப்பர் செலவு இருக்குது, போடுற மிஷின் தேய்மானம் இருக்குது, இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிறப்ப ஒரு ஜெராக்ஸ் பேப்பர் காப்பி 2 ரூபா தான். எல்லா இடத்துலையும் எங்கே எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஜெராக்ஸ் காப்பி 2 ரூபா, ஒரு பக்கத்துக்கு 2 ரூபா. மொத்த ஜெராக்ஸ் அதிகமாக எடுக்கும்போது அதை மாணவர்களுக்காக பண்ணும்போது 1.5 ரூபா போட்டுக்குருவாங்க. எல்லாருக்குமே தெரியும். எங்கே போனாலும் செஞ்சு கொடுப்பாங்க மாணவர்களுக்கு. ஏன்னா மொத்தமாக ஜெராக்ஸு ஒரு பைண்டிங்கு ஒரு 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 ஸ்பைரல் போடணும்னே, ஒரு 50 பக்கம் ஜெராக்ஸ் எடுக்கணும்னே, ஒரு 100 பக்கம் ஜெராக்ஸ் எடுத்து பைண்டிங் பண்ணணும்னே, ஸ்பைரல் பண்ணணும்னு சொன்னாக்க ஒரு 50 பைசா குறைச்சிக்குவாங்க. 1.5 ரூபா மினிக்கு போட்டுக்கிட்டு ஒரு 550 ரூபா வந்துச்சா ஒரு 500 ரூபா கொடுங்கன்னு மாணவர்களுக்காக பண்ணி கொடுப்பாங்க. அது எல்லா கடைக்காரங்களும் பண்ணி கொடுப்பாங்க. என் தம்பியும் செஞ்சு கொடுத்துட்ருக்கான்.
ஏன்னா இது எல்லாத்துக்கும் மேலே லாபம் இல்லாமல் யாரும் எந்த தொழிலும் செய்ய மாட்டாங்க. ஒரு கடை வச்சு ஒரு பொட்டி கடையே வச்சுருந்தாலும் அவனுக்கு ஒரு 50 காசு கிடைக்கணும். இப்போது ஒரு காரா பூந்தி வாங்குகிறோம், 5 ரூபா பாக்கெட்டு. அவன் வாங்குறவன் என்ன 5 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு 1 ரூபா 2 ரூபா லாபம் இருக்கும். ஏன்னா அந்த 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா லாபத்தை வச்சு தான் அவனுடைய குடும்பத்தை அவன் பொண்டாட்டி பிள்ளையே பார்க்க முடியும். அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி. அப்படிங்கிறப்போ அவன் கரெக்டாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்களை வந்து கடை வச்சுருக்காங்க, ஊரை கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் தூண்டி விட்டு எங்களை வேணும்னே வம்பிழுத்து அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு தெரியும் எங்களை தான் பேசுகிறாங்க, எங்களை தான் சொல்கிறாங்க. நாங்கள் கண்டும் காணாமல் அமைதியாக போய்கிட்டு வந்துக்கிட்டு ஒரு நல்ல மரியாதையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதோட பின்னணியில் இருக்கிறது பின்னால் யாருன்னு பார்த்தோம்னாக்கா மணிமேகலை குடும்பத்தார் தான். அதாவது நான் இப்போ பொண்ணு கட்டியிருக்கிறேன்ல, அந்த மணிமேகலையும் இன்னும் அவங்களுக்கு சில பேர் உதவி செய்கிறாங்க, மறைமுகமாக உதவி செய்கிறாங்க. அந்த நான் இதுக்கு முன்னாடி திருமணமாகி டிவோர்ஸ் ஆன அண்டகுளம் அவங்க பேர் வந்துட்டு அந்த அந்த ஐயாவோட பேர் பார்த்தோன்னாக்கா ஏதோ பாலையாவான், அந்த அம்மா பேர் ஏதோ பழனி அம்மாவான். இவங்க எல்லா பேரும் சேர்ந்துக்கிட்டு இவங்களுக்கு உடந்தையே என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. இவங்களுடைய நோக்கம் என்கிட்டேருந்து பணம். இப்போ நான் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வந்துட்டு ஒரு திறமசாலியாக ஒரு நல்ல இடத்துக்கு பொசிஷனுக்கு வந்துட்டேன்னாக்கா அதில் கிடைக்கக்கூடிய பணம், அந்த பணத்தை வந்து இவங்கெல்லாம் கூறு போட்டு பங்கெடுத்து வச்சுருது. எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட மறைமுகமாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு இன்சூரன்ஸ் பண்ணுங்கள், இது வரைக்கும் உங்களுக்கு உயிருக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுங்க. எதுக்கே இன்சூரன்ஸு? இல்லை இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு? என்னைய போட்டு தள்ளிட்டு அந்த இன்சூரன்ஸ் பண்ண 5 லட்சம் 10 லட்சமாக வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் கூறு போட்டு எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்படியெல்லாம் கிடையாது. இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறதுனால எனக்கு எதுக்கே இன்சூரன்ஸு? எதுக்கு இன்சூரன்ஸு வாழ்க்கைக்கு? அதாவது அவன் அமைதியாக வாழ்கிறான். இப்போ ஒரு 40-55 ஒரு 50 வயசு வரை ஒரு மனுஷன் வாழ்கிறான்னா அவனுக்கு மருத்துவ செலவுக்கு சில இன்சூரன்ஸ் பண்ணலாம். அது வந்துட்டு ஏதோ ஒரு மருத்துவ காப்பீடு ஏதாச்சும் ஒரு வகையில் மத்திய அரசோ மாநில அரசோ உதவி செய்யும். ஆனால் உயிருக்கு இன்சூரன்ஸு எதுக்கு? என்னை போட்டு தள்ளிட்டு இருக்கிற பணத்தை எல்லாம் அந்த குரூப்பு அந்த திருட்டு கும்பல் எடுத்து ஆட்டையை போட்டுக்கிறதுக்கா நான் உயிருக்கு என்னுடைய உயிருக்கு வந்து நான் இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். இதெல்லாம் நடந்திருக்கு. பின்னால் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. விஜயகாந்த் மாதிரி நல்ல மனுஷங்களை போட்டு ஆளுங்களை அமுச்சு வச்சு தொல்லை பண்ணுறது, இது பண்ணுறது பூரா இந்த மணிமேகலை, என்னுடைய மாமியார் மணிமேகலையும் அந்த மணிமேகலைக்கு உதவி செய்யக்கூடிய சில பேரும் தான் எனக்கு சமீபத்தில் தான் கன்ஃபார்ம் ஆணுச்சு. ஏன்னா விஜயகாந்த் டெத்துக்கு அப்புறம் நான் நிறைய விஷயங்களை தேட ஆரம்பித்தேன். தெரியும், நான் இப்போ நிறைய பேருக்கு தெரியும். நான் வீடியோஸ் ஒரு 1000 வீடியோஸாவது பண்ணியிருப்பேன். நிறைய அரசியல் வீடியோக்கெல்லாம் பண்ணியிருப்பேன். விஜயகாந்த் டெத்துக்கு அப்புறம் நான் நிறைய இடங்களுக்கு போய் நிறைய தேடி நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன்னா என்னுடைய மாமியார் உஷாராகிடுச்சு. என்ன மாட்ட போகிறது என் மாமியார் தான் மாட்ட போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதை தடுக்கிறதுக்காக பல்வேறு வகையில் எனக்கு குடைச்சல்கள், டார்ச்சர்களை, வேலை செய்கிற இடத்துல ஆளுங்களை வச்சு அடிக்க வைக்கிறது, வெட்டுறதுக்கு ஆளுங்களை அனுப்புறது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நான் வேலைக்கு போகிறத நிப்பாட்டிட்டு இருந்தேன். கொஞ்சம் நாளைக்கு ப்ராப்ளங்கள் எதுவும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போகிறத நிப்பாட்டேன். என்னை வந்துட்டு ஏதாவது ஒரு தப்பான வழியில் அனுப்பிச்சி வைக்கணும். ஒரு தப்பான வழியில் அனுப்பிச்சி வைக்கணும். இல்லைன்னாக்கா என்னை வந்து யூஸ் பண்ணிக்கணும், காசு பணத்துக்காக என்னை வந்து யூஸ் பண்ணிக்கணும். பத்தாவதுக்கு நான் வந்து 1989 பிறந்தேன். என்னோடய சர்டிஃபிகேட்டில் 1988 தான் என்னோடய சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த்து. அதில் பார்த்தோம்னாக்கா இது ஏன் பண்ணாங்கனாக்கா, ஏன்னா எல்லாருக்கும் ஜாதகம்னு ஒரு விஷயம் எழுதுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி எனக்கு எதுவும் பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுன்னு என்னுடைய பால்வாடி டீச்சரு என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை மாற்றி என்னை ஸ்கூலில் சேர்க்க சொன்னேன். ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு எனக்கு ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும்போது ஸ்கூலில் சேர்க்கும்போது அப்போல்லாம் காதை தொட்டால் ஸ்கூலில் தொடுவாங்க, ஸ்கூலில் சேர்த்துருவாங்க. எனக்கு ஒரு நல்ல விஷயத்த எங்கள் பால்வாடி டீச்சர் எனக்கு பண்ணி வச்சாங்க. பையன் நல்ல பையன். ஏன்னா சின்ன பையன் ரொம்ப துருன்னு இருப்பேன். டீச்சர் என்ன சொன்னாலும் கேட்பேன். அப்படிங்கிறப்போ எங்கள் டீச்சருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என்ன தான் பால்வாடியில் என்ன தான் கிளாஸ் லீடராக வச்சுருப்பாங்க. யாரும் பசங்களாம் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க பார்த்துக்கோ, ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டானா என்கிட்ட வந்து சொல்லு அப்படிம்பாங்க. யாராச்சும் கத்துனானா வெளியில் ஓடுனானா என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டீச்சர் என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நானும் கரெக்டாக பார்த்துப்பேன். எங்கேயாவது ஸ்போர்ட்ஸ்னாக்க எங்கள் டீச்சர் தான் என்னை கூட்டிகிட்டு போய் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. என்ன வந்துட்டு
பத்திரமா கொண்டு வந்து வீட்டில் விட்ருவாங்க. வீட்டில் வந்துட்டு நானும் டீச்சரோட போனேன்னாக்கா அம்மா வேணும், அம்மாவை தேட மாட்டேன், அப்பாவை தேட மாட்டேன், யாரையுமே தேட மாட்டேன். ஏன்னா எங்கள் டீச்சர் எனக்கு அம்மா மாதிரி என்னை நல்லா பார்த்துப்பாங்க. எங்கள் டீச்சர் வந்து என்ன அவங்க புள்ள மாதிரி பார்த்துப்பாங்க. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன்னா ஒரு வேளை எங்கள் டீச்சரு மாற்றி கொடுத்த அந்த டேட் ஆஃப் பர்த்து அதில் தான் வந்துட்டு நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லை அப்படி இல்லைனாக்கா நான் 2014 செத்துருப்பேன். நான் என் மேலே நிறைய வைரஸ் எல்லாம் ஏவி விட்டு வைரஸ் அட்டாக் நிறைய நடந்துச்சு. என்னால் எந்திரிக்க விட முடியலை, மூச்சு விட முடியலை, சாப்பிட முடியாது. அந்த மாதிரிலாம் இப்போ விஜயகாந்த் அவர் இறக்க போகிற கடைசி காலத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை உடல் உபாதைகளை சந்தித்தாரோ இதெல்லாம் நான் 2014 சந்திச்சிருக்கேன் மலேசியாவில். இந்த கிரிமினல்கள் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்கே ஊருக்கு வந்து தங்கியிருக்கேன். நிறைய பேர் சொன்னாங்க நீ இந்த ஊருக்குள்ளார இருக்காத, வெளியில் போய் எங்கேயாச்சும் தங்கிக்க அப்படின்னு. ஏன் நான் அந்த ஊரை விட்டு போகணும்? நான் போயிட்டேனாக்க என்னை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சவங்க யாருன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியாது. நான் எங்கே போனாலும் என்னை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய மாமியார் வந்து நாம் தமிழர் கட்சிக்காக மறைமுக வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய மாமியார் மணிமேகலை நாம் தமிழர் கட்சிக்காக மறைமுகமாக வேலை செய்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன்னா வந்துட்டு நாம் தமிழர் கட்சிக்குள்ளார இருக்கிறவங்க ஒரு வகையான மேல் ஜாதிக்காரங்க. எங்கள் ஊர், அதாவது என்னுடைய மாமியார் சோழகம்பட்டி அந்த ஊருக்குள்ளாரே அவங்க வந்து ஏதாச்சும் ஒன்றுனாக்க அவங்க வந்து மேல் ஜாதிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது எல்லா ஊர்களையும் இருப்பாங்க, அண்ணன் தம்பி மாமா மச்சான் பழகிடுவாங்க. ஆனால் ஏதாச்சும் ஒன்றுனாக்கா அவங்க வந்து மேல் ஜாதிக்காரங்க. அதாவது எங்கள் கல்ல வீடு, எங்கள் உடையார் வீடு, எங்கள் அந்த வீடு அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி மேல் ஜாதிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் தான் என்னுடைய மாமியார் மணிமேகலை. அந்த மாதிரி இப்போ நான் தமிழர் கட்சிக்குள்ளார பார்த்தோம்னாக்கா அவங்களுடைய மாமனார் இவங்க எல்லாரும் கொஞ்சம் உயர் ஜாதி பிரிவு மட்டும் இல்லாமல் சீமான் குடும்பத்தார் காளி, வெட்டுடையாங்காளி குலதெய்வம். இந்த காளி மினி எல்லாம் பார்த்தோம்னாக்கா சாமின்னு சொல்ல மாட்டாங்க, பேய் வகைகள் சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா காளி வந்து அழிக்கும் கடவுள்பாங்க, அழிக்கும் கடவுள் கிடையாது. காளி எல்லாம் வந்து பேய் பிசாசுலாம் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதே மாதிரி மினியை வந்து கடவுள்னு சொல்ல மாட்டாங்க யாரும். அதை வந்துட்டு அதையும் ஒரு பேய் பிசாசு வகையில் தான் சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு அவங்க அந்த ஊருக்குள்ளார பார்த்தோம்னா மினி ஆண்டவருக்கு கோயில் கட்டி வச்சு சாமி கும்பிட்டுருப்பாங்க. இருக்குது சோழகம்பட்டிங்கிற ஊருக்குள்ளே மினி ஆண்டவர் தான் கும்பிடுவாங்க. அந்த ஊருக்குள்ளார ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஏற்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா மினி ஆண்டவர் தான் கும்பிடுவாங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தோம்னாக்க சாமி ஆடிக்கிட்டு பேய் பிசாசுன்னு சொல்லிக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இந்த சமுதாயத்தில் பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு கிரிமினல் கூட்டத்தை சேர்ந்தவங்கன்னு எனக்கு சமீபத்தில் தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆனுச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி அவதூறாக பேச சொல்லி அவங்க அம்மா தூண்டி விட்டு இந்த பொண்ணும் என்னை வந்து பாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் அவதூறாக பேசும். வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லவ மாதிரி இருப்பா, எரிஞ்சு விழுவா. வீட்டுக்குள்ளார வந்துட்டா எரிஞ்சு விழுந்துக்கிட்டு என்னடா வம்பு இழுத்து சண்டை இழுத்து என்னை கோவப்படுத்திக்கிட்டே இருப்பான். வீட்டுக்கு வந்தால் சோறாக்காது, துணிமணி துவச்சி போடாது, எந்த வீட்டு வேலையும் செய்யாது. நான் தான் வீட்டு வேலையெல்லாம் செய்வேன். ஏன்னா அது நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு. அந்த கஷ்டப்பட்டு கட்டினவனுக்கும் அதோட வழி தெரியும். அழுக்காக காணிச்சா நான் தான் ஓடி போய் தொடப்பேன், நான் தான் கூட்டுவேன். என்னுடைய துணிமணி துவைக்காது. ஆனால் என்னுடைய துணிமணி சேர்த்து துவைச்சி போடுன்னு சொல்லி என்னோட சண்டை இருக்கும் எனக்கு. அதாவது என் வேலையை நீ செய்ய மாட்டேங்கிற, உன் வேலையை நீ செஞ்சுக்கிற மாட்டேங்கிற, அது மட்டும் இல்லை சோறு குழம்பு ஆக்கி வைக்கலாம்னு சொல்லி என்கிட்ட வம்பு இருக்கும், சண்டை போடும். தண்ணி பிடிச்சி வைக்கலாம்னு சொல்லி சண்டை போடும். இப்படி ஒன்றுத்துக்கு காரணத்தை தேடி கண்டுபிடிச்சி ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணிக்கும்போது எனக்கு கோவம் வந்துடும். அப்புறம் நான் எவ்வளோ தூரம் பொறுத்துட்டு இருக்கிறதுக்கு? நீ என்ன அவ்வளோ பெரிய மயிரா, வீட்டில் திங்கிறதுக்கு சோறு இருக்காடின்னு கேட்பேன். நீ என்ன ராஜா விட்டு மகளான்னு கேட்பேன். ஆமாம், நான் ராஜா விட்டு மகள் தான். ஏன்னா அவங்க அப்பா பேர் குணசேகரன்கிறது எதுலேருந்து வந்தது? அதாவது குலசேகர பாண்டியன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வந்தது தான் அந்த குணசேகரங்கிற பேர். குணசேகரங்கிறது ஒரு வரலாற்று நேம்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கிறப்ப நான் ராஜா விட்டு பிள்ளை தான் அப்படின்னு. வீட்டில் திங்கிறதுக்கு சோறு இருக்கா அப்படின்னு கேட்பேன். வீட்டில் திங்கிறதுக்கு சோறு இருக்கா, என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா என்ன எகத்தாளம் பண்ணுறேன்னா ராஜான்னா எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? உங்கள் ஒப்பன் என்ன ராஜாவா? நீ என்ன அவ்வளோ பெரிய மயிரா? உங்கள் ஒப்பன் என்ன கொத்தனார் வேலை தானே பார்த்துட்ருக்கான்? அவங்க என்ன அவங்க அப்பன் வந்து ஒரு கொத்தனார் பார்த்துருக்கேன். ஒப்பன் என்ன கொத்தனார் வேலை தானே பார்த்துட்ருக்கான். கோய் என்ன கூலி வேலைக்கு தானே போய்ட்டுருக்கு. நீ என்ன பண்ணுற? நீ போய் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு தானே தெரியுற. என்னமோ ராஜா விட்டு பிள்ளைங்க மாதிரி இங்கே உட்காந்துட்டு காலாட்டிக்கிட்டு உட்காந்துட்டு வீட்டில் ஒரு வேலை தொடுறது கிடையாது. அப்புறம் நான் கேட்க தானே செய்வேன். நான் சொல்லி பார்ப்பேன். வீட்டு வேலை அந்த வேலை கிடக்கு, அந்த வேலை கிடக்கு, பார்க்க மாட்டேங்கிற, செய்ய மாட்டேங்கிற சொல்லிட்டு கேட்டுட்டு நீ என்ன அவ்வளோ பெரிய ராஜா விட்டு பிள்ளைங்க? ஆமாம், நான் ராஜா விட்டு பிள்ளை தான். என்ன அப்பா அப்படிங்க. அதுக்கு நான் கேட்பேன்,
அங்கே போய் பார்த்தாக்கா ஒன்றும் இருக்காது, வீட்டில் ஒன்றுமே இருக்காது. இங்கே வந்துட்டு நீ பண்ணிக்கிட்டு ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து சொசைட்டி அரிசி தான் போட்டு வடிப்பாங்க, அதை பொத்திக்கிட்டு திம்பாங்க. இங்கே வந்துட்டாக்கா வீட்டில் அரிசி இல்லை, அரிசி வாங்கிட்டு வா. இங்கே வந்து பொன்னி அரிசி தான், பொன்னி அரிசி இல்லைன்னா திங்க மாட்டாங்க, சோறு திங்க மாட்டாங்க. அங்கே போனால் சொசைட்டி அரிசியை பொத்திக்கிட்டு திம்பாங்க. அங்கே ஒன்றுமே இருக்காது. இங்கே வந்து பண்ணுற ஆடம்பரம் அவ்வளோ ஆடம்பரம். ஏன் சொசைட்டி அரிசி திங்கிறவங்களாம் மனுஷங்க இல்லைன்னு கூட கேட்பேன். அது மட்டும் இல்லை, காலையில் வடித்ததை காலையில் வடித்ததை சாயங்காலம் திங்க மாட்டாங்க, சாயங்காலம் வடித்ததை காலையில் திங்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய அவங்க ராஜா வீட்டு பரம்பரை. அங்கே போய் பார்த்தா ஒரு மயிரும் இருக்காது, வீட்டில் போய் பார்த்தோம்னா அங்கே ஒரு மயிரும் இருக்காது. அங்கே சொசைட்டி அரிசி தான் திம்பாங்க, பழைய கஞ்சி தான் குடிப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா நைட் ஆகிறத காலையில் திங்க மாட்டாங்க, காலையில் ஆகிறத நைட்டு சாயங்காலம் 6-7 மணி ஆயிடுச்சுன்னா சாயங்காலம் அது திங்க மாட்டாங்க, தொட மாட்டாங்க. அவ்வளோ ஆடம்பரம். வேணும்னே தூக்கி தொட்டியில் கொட்டுவாங்க, வேஸ்டேஜ் நிறையா பண்ணுவாங்க. காசு ஆடம்பரம் செலவு பண்ணிக்கிட்டு பீரோவில் பார்த்தோம்னாக்கா சுடிதார் சேரீன்னு நிறைய கிடக்கும். எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு வெளியில் போனால் மினிக்கிக்கிட்டு எந்த நேரமும் அந்த ஸ்கின் லைட்டு க்ரீமு மேக்கப் பண்ணிக்கிட்டு வெளியில் லாட்டிக்கிட்டு போனோம்னா அவ்வளோ லாட்டிக்கிட்டு போங்க. வீட்டில் இருக்கும்போது பார்த்தோம்னாக்கா பிச்சைக்காரி மாதிரி உட்காந்துருப்பா, ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு. நல்ல துணிமணி வாங்கி கொடுத்தா கூட நல்ல துணிமணி போடாது. வெளியில் போகும்போது பார்த்தோம்னா தலுக்கி குளிக்கிட்டு மினிக்கிட்டு. ஏன்னாக்கா அங்கே ஆம்பளை இப்போ அங்கே வந்துட்டு நிறைய பேர் வருவாங்களா, அவங்க முன்னாடி போய் நிற்கிற இவங்க அம்மா தூண்டி விட்றது. நல்லா வெளியில் போனீங்கன்னாக்கா அங்கே எவனாவது பார்க்குறதுக்கு, அங்கே அவள் போகிற வர பயலுகளை பார்க்குறதுக்கு நல்லா தலுக்கி குளிக்கி மினிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தூண்டி விடுறது. அதாவது பொண்டாட்டிக்காரியை நல்லா பார்த்துக்கிறோம், நல்லா வச்சுக்கிறணும். மேக்கப் பொருள், பூவு, பொட்டு எல்லாம் ஆம்பளைங்க வாங்கி கொடுக்க தான் செய்வாங்க, தான் பொண்டாட்டி வாங்கி கொடுக்காது. அந்த பொண்ணு என்ன செய்யணும், அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய புருஷன்கிட்ட அன்பாக நடந்துக்கிறணும். அந்த மேக்கப்பெல்லாம் எதுக்கு பண்ணணும், தன்னுடைய புருஷனுக்காக பண்ணணும். வெளியில் போகிறேன் வரவனுக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியறதுக்கு ஏன் புருஷன்காரன் சம்பாரிச்சு போடணும் அப்படின்னு நான் கேட்பேன். உன் பொண்ணுக்கு மேக்கப் பொருள் வாங்கி போடுறேன், எல்லாம் பண்ணுறேன், செஞ்சு கொடுக்குறேன். உன் பொண்ணு என்கிட்ட எரிஞ்சேன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறேன் வரவனெல்லாம் பார்த்து ஈன்னு பல்ல காமிச்சிட்டு உன் பொண்ணு என்ன விபச்சாரம் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிருக்கேன். உன் பொண்ணு என்ன ஐட்டமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். உன் பொண்ணு என்ன ஐட்டமா, விபச்சாரியா, பணத்துக்காக துட்டுக்காக போகுதா, சுகத்துக்காக போகுதா, எச்சக்கலை புறம்போக்கு நாய் மாதிரி ரோட்டில் போகிறேன் வரவனெல்லாம் பார்த்தா ஈன்னு பல்ல காமிச்சிக்கிட்டு தெரியுது. எவனாவது இப்போ பேசிக்கிட்டு போய் இது பண்ணிக்கிட்டு எவன்கிட்டயாவது பேசிச்சுனாக்கா ஃபோன் நம்பர் கொடுக்குறது, ஃபோன் நம்பர் வாங்குறது, இல்லாத எச்சத்தனமான வேலையெல்லாம் அந்த பொண்ணு பண்ணியிருக்கு. எல்லாம் தூண்டுதல் அவங்க என்ன வந்து அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் ஊர் பூரா என்ன சொல்கிறது, அதாவது அவங்க ஒழுங்காக இருந்தாக்க அந்த பொண்ணு ஒழுங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்போ நான் ஹோட்டல் வேலைக்கு போகிறேன், காலையில் 11 மணிக்கு வேலை, நைட்டு 11:30-12 மணி ஆயிரும். நைட்டு வந்து பொண்டாட்டிகிட்ட அன்பாக இருந்துக்கிட்டோம்னாக்கா எரிஞ்சு உழுவுவாங்க. காலையில் பேசினோம்னாக்கா எரிஞ்சு உழுவுவாங்க. கேட்டால் நான் அன்பாக நடந்துக்கிறேன்னா என்ன, நான் வந்து உன்கிட்ட அன்பாகவே நடந்துக்கிட்டே இருக்கணும், நீ எரிஞ்சு உழுந்துக்கிட்டே இருப்ப, அதுக்கு பேர் குடும்பமா, பாசமா? என்கிட்ட ஒரு 5-6 வருஷத்தில் என்கிட்ட அன்பாகவே அந்த பொண்ணு நடந்துக்கிட்டது கிடையாது. என் மேலே ஒரு பாசமாவோ அக்கறையாவோ இருந்தது கிடையாது. நான் தான் அன்பாக இருப்பேன், பாசமாக இருப்பேன். அந்த பொண்ணு எரிஞ்சு விட்டு வம்புழுத்து சண்டை ஓட்டி எனக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணுறதை மட்டுமே குறியாக இருக்கும். என்னை பற்றி இல்லாத பொருளாதான் அவதூறு பரப்புறது. அக்கம் பக்கத்து வீட்டுக்குள்ளே என்ன, எங்கள் வீட்டுக்குள்ளார இருந்ததை விட அந்த பொண்ணு அக்கம் பக்கத்து வீட்டுக்குள்ளே இருந்தது தான் அதிகம். அக்கம் பக்கம் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயா பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு, ஏன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவனுங்க எல்லா பேருமே எங்களை பார்த்து பொறாமப்படுறானுங்க. இது போய் அவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொருத்தங்களையா வேவு பார்த்துக்கிட்டு யார் வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்குதோ அதை பார்த்துட்டு வந்து அப்படியே இங்கே பிரச்சனையை உருவாக்கும். பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை அப்படியே பார்த்துட்டு இங்கே வந்து அதே ஒரு காரணத்தை இல்லை வேறு ஒரு காரணத்தையோ பக்கத்து வீட்டில் பிரச்சனை நடந்துச்சுன்னா நான் உஷாராக இருக்கணும். ஏன்னா அடுத்த 24 மணி நேரம் 48 மணி நேரத்துக்குள்ளே என் வீட்டுக்குள்ள பிரச்சனை இந்த பொண்ணு உருவாக்கி விடும். அப்படி ஒரு கேவலமான என்ன பண்ணுது. அதுக்கு காரணம் மணிமேகலைங்கிற என்னுடைய மாமியார். அதுக்கு இந்த பொண்ணு வினிதாங்கிற பொண்ணு உடந்த. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் எனக்கு தெரியும். குறிப்பாக விஜயகாந்த் சாருக்கு மாந்திரிகம் செஞ்சாங்க. வைரஸை விட்டு அவர் போன இடத்துல ஹோட்டல்களில் ஏதாவது சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த இடங்களில் அவருக்கே தெரியாமல் அந்த சாப்பாட்டில் வாசனையற்ற திரவியங்களை கலந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ சமீபத்தில் நீங்கள் மன்சூர்லிகான் பார்க்கலையா, பொதுமக்கள் மத்தியில் வந்தார், மோர் கொடுத்தாங்க, ஜூஸ் கொடுத்தாங்க, அதை குடித்த மனுஷன் போயிட்டு உணவில் வந்து விஷம் கலக்கப்பட்டதுன்னு சொல்லி மருத்துவ அறிக்கை இப்போ வெளியாகலை. அது மாதிரி விஜயகாந்த் வெளியில் போய் சாப்பிட்டு நேரத்தில் தங்க நேரத்தில் அவருக்கே தெரியாமல் அவருக்கு உணவில் கொடுத்துருக்குறாங்க. இதில் தான் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடல் பாகங்கள், உடல் உறுப்புகள் செயலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதானது, டேமேஜ் ஆகி இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா விஜயகாந்த் ரொம்ப பல்வேறு உடல் உபாதைகளை சந்தித்து அந்த மனுஷன் நல்ல மனுஷன் இறந்துட்டார், போய் சேர்ந்துட்டார். அவர் உயிரோடு இருந்திருந்தாக்கா எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணியிருப்பார்.
நல்லா இருந்தாருந்தானா எவ்வளோ பேருக்கு அவர் முதலமைச்சர் பதவிக்கு வந்து ஆசைப்பட்டதே கிடையாது. அவரே சொல்லுவார், எனக்கு எனக்கு எதிர்க்கட்சியே வேண்டாம், எதிர்க்கட்சி தலைவரே வேண்டாம்னு சொன்ன மனுஷன். மக்களுக்கு நல்லது பண்ணுங்கன்னு சொன்னார். எனக்கு பதவியே வேண்டாம், எதிர்க்கட்சியே வேண்டாம், எழுதி கொடுத்துட்றேன், மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு சொல்கிறேன். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன். ஏன்னா நான் அந்த ஊரில் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேன், மக்களுக்கு இது என்னுடைய மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன்னு அடித்து சொன்ன மனுஷன். உடம்பு சரியில்லாமன்னா கூட மக்களை போய் சந்திப்பார். தனக்கு உடம்பு சரியில்லைனாலும் மக்களை போய் சந்திச்சு நல்லா இருக்கீங்களான்னு கேட்பார். நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன்னு சொல்லுவார். இவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் மக்களை தைரியப்படுத்துவார், ஆறுதல் படுத்துவார். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வருவேன் அப்படின்னு சொல்லி பேசுவார். அது மாதிரி ஒரு நல்ல மனுஷனை இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது பத்தாததுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு எதிராகவும் எனக்கு எதிராகவும் போட்டி. எனக்கு வந்து பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு 1989 பிரபாகரன் பேர் வைக்கிறாங்க. 1991 கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ். கேப்டன் பிரபாகரன் ரிலீஸு மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா அந்த விஜயகாந்த் படம் டைட்டிலில் பார்த்தோம்னாக்கா விஜயகாந்த் ஏற்றிருக்கிற கதாபாத்திரங்கள் என்னென்ன கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்களை பேர் வைக்க வேண்டியது. இப்போ எங்களுடைய குடும்பத்தை வந்து நாட்டாமை குடும்பம்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுடைய தாத்தாவுடைய அப்பா சன்னாசிங்கிறவர் 18 பட்டிக்கு நாட்டாமைக்காரராக இருந்தவர். எங்கள் சித்தப்பா பேர் சண்முகம். இதெல்லாம் பார்த்து இந்த நாட்டாமை படம், இந்த சூரியவம்சம் படமெல்லாம் எடுத்தாங்க. அதாவது இயக்குனாங்க. அதாவது ஒரு குடும்பம் அமைதியாக வாழுதுன்னா அந்த குடும்பத்தை பற்றி இப்போ உள்ள சினிமாக்கள் பார்த்தோம்னா ஏதோ ஒரு விஷயம், எங்கேயாவது நடந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதை நேரடியாகவோ மறைமுகமாக எடுப்பாங்க, வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. இப்போ வந்து இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளவோ இருக்குது. நான் இதை பார்த்துட்டு தான் அந்த படத்தை பண்ணினேன், நான் இதை பார்த்துட்டு தான் அந்த படத்தை பண்ணேன், இன்றைக்கி வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. ஆனால் இதனுடைய பின்னணியில் இயக்குவது ஒரு விஷயம் இருக்குது. அப்படிங்கிறப்போ இப்போ பார்த்தோம்னாக்கா இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தோம்னாக்கா பசுபதினு அவங்க பிள்ளைக்கு பசுபதினு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த நாட்டாமைங்கிற படத்தில் பசுபதிங்கிற கேரக்டர் கதாபாத்திரம் வரும், பார்த்துருப்பீங்க. ஏன்னா பெரிய சரத்குமார் பேர் சண்முகம், இன்னொரு தம்பி பேர் பசுபதி. ஏன்னா அந்த சண்முகத்துக்கு பிறகு பசுபதி தான் பெரிய ஆளாக வருவார், நாட்டாமைக்காரன்னு வருவார், பெரிய ஆளாக வருவார். அந்த மாதிரி போன ஜென்ரேஷனில் எங்கள் சித்தப்பா பேர் சண்முகம், இப்போ எனக்கு பேர் பிரபாகரன், என் தம்பி பேர் கணேஷ்கர். இவங்க சித்தப்பா பிள்ளைங்க பேர், ஒருத்தன் பேர் செல்வ விநாயகம், இன்னொருத்தன் பேர் திலீபன். அப்படிங்கிறப்போ எங்கள் இன்னொரு சித்தப்பா ஒருத்தர் இருக்கார் குணசேகரன், அவருடைய பையன் பேர் ஜஸ்வந்த். இந்த மாதிரி போன ஜென்ரேஷனில் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியலை. இந்த ஜென்ரேஷனில் ஏதாவது பண்ணணும். இந்த ஜென்ரேஷனில் அந்த சினிமா பாணியில் ட்ராமாக்கள் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பையன் பேர் பசுபதி. இந்த பக்கம் பார்த்தோம்னாக்கா என்னுடைய மாமியார் அவங்க பிள்ளைக்கு பேர் வச்சுருக்கிறது பேர் சுபாஷம். ஏன்னாக்கா மாநகர காவல்ங்கிற படத்தில் விஜயகாந்தோட கதாபாத்திரம் சுபாஷ். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அதாவது ஈழத்தமிழர் தலைவர் பிரபாகரன், அவருடைய இதுக்காக தான் எனக்கு பேர் பிரபாகரன் பேர் வச்சுருக்காங்க எங்கள் வீட்டாளுங்க. ஈழத்தமிழர் தலைவர் பிரபாகரன் அவர் மேலே உள்ள மதிப்பின் மரியாதையின் பேரில் தான் எனக்கு பிரபாகரன் பேர் வச்சாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு போட்டியா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா, இவங்க பையனுக்கு சுபாஷ். அது பத்தாத்துக்கு விஜயகாந்த் மாநகர காவல் படத்தில் அவருடைய கதாபாத்திரத்தை பேர் சுபாஷ். எனக்கு போட்டியாக இறக்குறாங்களாலே பார்த்தோம்னா ஊருக்குள்ளார எனக்கு போட்டியாக ஒரு கிரிக்கெட் விளாண்டா கூட எனக்கு போட்டியாக வெளியூர்காரங்களை இறக்கி விடுவாங்க. எங்கேயாச்சும் போய் விளாட போகிறோம்னாக்க நான் இப்போ எங்கள் ஊர் பசங்களோட விளாட்றேன்னு வச்சுங்களேன், புது பசங்களை கொண்டு வந்து சீட் பண்ணுவானு. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இப்படி சரி பசங்க விளையாட்டு தானே அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னாக்க இது பின்னால் நிஜ வாழ்க்கையில் கண்டினியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பத்தாத்துக்கு நிறைய பித்தலாட்டங்கள். அவங்க அண்ணனுக்கு பேர் விஜயா. அதாவது இந்த சினிமாவில் வருதுல கதாபாத்திரங்கள் விஜயகாந்த் இருக்கவங்கலாம் இருக்காங்களா, ஹீரோயிசம் பண்ணுறாங்களா. ஹீரோயிசம் பண்ணால் கூட பரவாயில்ல, ஆனால் ஒருத்தனோட வளர்ச்சியை முயற்சியெல்லாம் இது பண்ணிவிட்டு அதில் வச்சு ஹீரோயிசம் பண்ணுறாங்களாம். அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க? ஒருத்தருடைய வளர்ச்சியை தடுத்து ஒருத்தர் முயற்சியை தடுத்து ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்தாக்க அவனை வச்சு இவங்கெல்லாம் பெரிய ஆளாக வராங்களாம். அவனை யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் தோல் மேலே ஏறி நின்றுக்கிட்டு இவங்கெல்லாம் ஈஸியாக நோகாமல் மேலே வந்துடுவாங்களாம். இது வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக அப்படி நடந்தது தான். இப்போது நாம் தமிழர் கட்சி விடுதலை புலிகள் தலைவர்
பிரபாகரன் தான் தலைவராக வச்சு அந்த கட்சி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு இப்போ நான் அதுக்குள்ளே போனேன்னு வச்சுங்களேன், என்ன ஏதாச்சும் ஒரு வகையில் காலி பண்ணிடலாம். காலி பண்ணிவிட்டு இவங்க நினச்சபடி இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுருக்காங்க. இது மாதிரி வந்து நான் பார்த்துட்டேன். ஆனால் விஜய் மரணத்துக்கும் மாமியாருக்கும் தான் இருக்குது. அதுதான் இதுக்கு வாழ்க்கையில் நடந்தது, அந்த விஷயத்தில் நடந்தது, இவ்வளோ விஷயங்கள் என்னோட குடும்பத்துக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க காரணம் என்னுடைய விஜயகாந்துடைய மரணத்துக்கும் என்னுடைய மாமியாருக்கும் முழுக்க சம்மந்தம் இருக்குது. அவ்வளோதான் விஷயமே. இது நான் எங்கே கேட்டாலும் சொல்லுவேன், என்னுடைய மாமியாருக்கும் விஜயகாந்துடைய மரணத்துக்கும் தொடர்பு உண்டு. விஜயகாந்துக்கு மாந்திரிகங்கள் செஞ்சாங்க, என்னுடைய மாமியாருக்கும் தொடர்பு உண்டு. இதை நான்